கர்த்தருக்கு ஒரு ஆளை எதுக்காக சத்துரு கையில் ஒப்படைக்கிறாருன்னா அவனை திருத்துறதுக்கு. சும்மா இல்ல, நீங்க பைபிள் முழுக்க பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க தப்பு பண்ணா சத்துருக்கள் கையில் ஒப்படைப்பார். எருசலேம் தப்பு பண்ணா ஒப்படைப்பார். சும்மா சும்மா உங்களை ஒப்பு கொடுத்து அடி வாங்கி உங்களை நீங்க சோதிக்கப்படுறத பார்த்து உட்காந்து ரசிக்கிற தேவன் அவர் கிடையவே கிடையாது. ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யறாருன்னா அது நம்மளை திருத்தறதுக்காக மட்டும்தான் இருக்கும், வேற எதுக்காகவுமே இருக்காது. இப்ப பாருங்க, தாவீது கற்பனைகளையும் கட்டளைகளையும் கரெக்டா கை கொண்டா வசனம் சொல்லுது, தாவீதை சுற்றிலும் எல்லாம் எப்படி இருந்தது? இளைப்பாற பண்ணினார். எல்லாம் அமைதியா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா இப்ப சாலமோன் தேவனை விட்டு போயிட்டாரு. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11 வாசிங்க, 11-14 வாசிங்க. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். 23 எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். 26 சேரேதா ஊரில் உள்ள எப்ராஹிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் எரோபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். எல்லாம் விரோதமாயிடுச்சு பாருங்க. கர்த்தர் உன் கூட இருந்தாருன்னா எல்லாம் இளைப்பாறுதல். கர்த்தர் சொல்லபடி செஞ்சீங்கன்னா எல்லாம் இளைப்பாறுதல். ஏன்னா உங்க அபிஷேகம் அப்படிப்பட்டது. ஆனா அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு சாலமோன் ஸ்திரீகளினாலே திருமணம் பண்ணவர்களாலேயே நாசமா போய் வசனம் சொல்லுது. கர்த்தர் பார்த்துட்டு சாலமோன்ட்ட சொல்லிட்டாரு, நீ உங்க அப்பா மாதிரி இல்ல, நீ கை கொள்ளல, உன் ராஜ்யபாரம் போச்சு, உன் அபிஷேகம் போச்சுன்னு சொல்லிட்டாரு. உன் அபிஷேகம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. அபிஷேகம் போன உடனே வசனம் சொல்லுது, எல்லா பக்கமும் விரோதிகள் எழுப்பி